சிக்கல் என்ன தெரியுமா? கம்பேரிசன். இது ஏற்படுத்துற கோளாறு இருக்குற. என்னத்தை கம்பேர் பண்ணுவாங்க? கம்பேர் ஒரு பொருளை வாங்குறதா இருந்தா இந்த பொருள் என்ன ரேட்டு, அந்த பொருள் என்ன ரேட்டு, இந்த கம்பெனி என்ன ரேட்டு, அந்த கம்பெனி என்ன ரேட்டு, லாபத்துக்கு கம்பேர் பண்ணி தான் வாங்கணும். தேவை குவாலிட்டி எப்படி, இந்த 2 மைக் வாங்குறோமா, இந்த மைக் என்ன ரேட்டு, இதனுடைய தரம் என்ன, இதனுடைய தரம் என்ன, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து பொருட்களை வாங்குகிறோம். குடும்ப வாழ்க்கையில கம்பேர் பண்ணி நீங்க தான் கம்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி எடுத்துட்டீங்களே, வந்ததுக்கு பிறகு கம்பேர் பண்ணுனா என்ன கம்பேரு? அடுத்து ஒரு பொம்பளை நினைப்பான், அடுத்தவன் புருஷன் எப்படி நடக்கான், தான் புருஷன் எப்படி நடக்கான், ரெண்டையும் ஒப்பிட்டு இவரும் வராரு. என் ஃப்ரெண்டு அவ புருஷன் எப்படி வராரு பாருங்க, ஆள் அப்படி ஜிம் பாடி இன் பண்ணாருன்னா மனுஷன் அப்படி கன் மாதிரி நடந்து வர்றாரு, ஹீரோ மாதிரி. தலப்பலன்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, சலப்பலன்னு ஒரு கையிலையை உடுத்திக்கிட்டு, ஏன்னா ஒண்ணுமில்ல சடக்கு நடிக்க ஒரு செருப்பையும் போட்டுக்கிட்டு, பாக்கிசா மாதிரி தலையும் ஜீவாம தாடி அந்த பக்கம் நீட்டிக்கிட்டு என்னமா வருது இவங்களுக்கு. யாருக்கு? வீட்டம்மாவுக்கு. இவங்க கூட போகும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனி இருக்கணும்ல. அவங்க கொஞ்சம் கலரா, கொஞ்சம் எடுப்பா, கொஞ்சம் ஸ்டைலா இருந்துட்டாங்கன்னா புருஷன் கொஞ்சம் பெர்சனாலிட்டி கம்மியா, ஊர்ல இருக்க புருஷமார பூரா அலச வேண்டியது. அந்த புருஷன் எப்படி இருக்கான், இந்த புருஷன் எப்படி இருக்கான், இந்த புருஷன் எப்படி இருக்கான், அழகுல, ஆரோக்கியத்துல, பொருளாதாரத்துல ஒன்னையும் கம்பேர் பண்ணி அந்த மனுஷன் எப்படி ஒரு சபைக்கு வந்தாருன்னா வர்றவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து சிரிச்சு புன்சிரிப்போட, எனக்கும் வந்து வாச்சிருக்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. அவர் சிரிச்சாரா, இவர் சிரிக்கலையா, சிரிச்சவர் பெஸ்ட். அவர் அழகு, இவர் அழகு இல்ல, அழகு உள்ளவர் பெஸ்ட். அவர் பணக்காரரு, இவர் பணம் இல்ல, பணம் உள்ளவர் பெஸ்ட். முடிந்தது. இந்த கம்பாரிசத்திற்கு யாரெல்லாம் உள்ளத்திலே இடம் கொடுத்து விட்டீர்களோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களின் குடும்ப சந்தோஷத்தை படுகொலியிலே தள்ளுகிற வேலைகளை நீங்கள் துவக்கி விட்டீர்கள். என்ன கம்பாரிசன்? எதுல கம்பாரிசன்? எதுல ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? ஒப்பீடு தேவை, நான் மறுக்கவில்லை. எப்படி ஒப்பிடுவது? அவரிடத்தில் என்ன இருக்கிறது, இவரிடத்தில் என்ன இல்லை, இது என்ன ஒப்பீடு? நான் கேட்கிறேன், இவனிடத்தில் இருக்கிறத பாத்தீங்களா? அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவர்கிட்ட இல்லையேன்னு பாக்குறீங்க. இவர்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு, ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். நீங்க இல்லாததையா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்கிட்ட பணம் இல்ல, பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கும். இவர்கிட்ட கார் இல்ல, கார் இருந்தா சந்தோஷமா இருக்கும். இவர்கிட்ட சொந்த வீடு இல்ல, வீடு இருந்தா சந்தோஷமா இருக்கும். இவரிடத்தில் எதுவெல்லாம் இல்லையோ அதுவெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று இல்லாததை தேடி தேடி அலைகிறீர்கள். ஆனால் உண்மையில் சந்தோஷம் எங்க இருக்கிறது தெரியுமா? என்ன இருக்கிறதோ அதை நினைத்து பாருங்கள். என்ன இருக்கு? அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குதா, சைக்கிள் இருக்குது அதை நினைய. கார் இல்லையே நினைக்கிறத விட சைக்கிள் இருக்குத. எத்தனையோ பேருக்கு சைக்கிள் கூட இல்லப்பா, இங்க இருந்து அங்க போகணும்னா கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. நல்ல வேளை அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல சைக்கிளை கொடுத்தான், பஞ்சர் இஞ்சர் ஆகாம நல்ல வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இருக்கிறதை நினைத்து பார், மகிழ்ச்சி தானாக வரும். நீ எதுக்கு இல்லாத டூ வீலரு, இல்லாத காரு, இல்லாத பைக்கு தேடுற? இருக்குதுல்ல. அல்லாஹ் என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டானா? பல பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். எல்லோ மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தான், நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல. நம்ம புருஷனுக்கு, நம்ம பொஞ்சாதிக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்தது ஏராளம். இன்னொரு கோணத்தில் சிந்தி பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி இவர்கிட்ட இருக்கிற பல விஷயம் அவர்கிட்ட இல்லையே. சரி, இவர்கிட்ட வந்து பணம் இல்லை, அழகு இல்லை, அதனால இவர் நவுட்டிடுவோம். பணம் உள்ளவரை கெட்டிக்குவோம், கெட்டியாச்சு. அவர்கிட்ட 100% எல்லாம் இருக்குமா? நீங்கள் விரும்பிய பணம் இருக்கும், நீங்கள் விரும்பிய அழகு இருக்கும், உங்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிற நற்குணம் இருக்குமா? உங்களை சிடு சிடுவென்று பேசாத பொறுமை இருக்குமா? உங்களின் குடும்ப வேலைகளில் ஒத்துழைப்பு செய்யக்கூடிய பண்பு இருக்குமா? இவர்கிட்ட இருந்திருக்கும். அப்ப நினைப்பார், ஐயோ அவர் கூட வாழ்ந்திருக்கலாம் போல இருக்க, இவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் திட்டி தீக்கான போ, இப்ப அடுத்து இன்னொரு புருஷனை தேடு, அல்லது இன்னொரு பொஞ்சாதியை தேடு, தேடிக்கிட்டே போ. உலகத்துல 100% திருப்தியை ஏற்படுத்துகிற ஒரு ஆண் இருக்கிறாளா, ஒரு பெண் இருக்கிறாளா? 100% யாருங்க? அல்லாஹ் சிலருக்கு சிலதை கொடுக்கிறான், சிலதை எடுக்கிறான்.
எல்லாத்தையும் சிறப்பாகவே ஆக்கி வச்சா உலகமே இயங்காதுங்க. எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டான். இங்க இருக்கிற எல்லாருமே 10 கோடி ரூபாய்க்கு அதிபதி. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே, கார் இருக்குது, பங்களா இருக்குது, தோட்டத்துறவு இருக்குது, எல்லாம் இருக்குது. டோட்டலா இருக்க எல்லாருமே பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள். குறிச்சு வச்சுக்குங்க, அடுத்த மாசம் இங்க ஒரு பையன் உசுரோடு இருக்க மாட்டான். ஏன்? 10 கோடி ரூபாய் காசு இருக்குது, என் வீட்டில் வேலை செய்யற கால் வேணும்ல, என் வீட்டு கழிவறையை சுத்தப்படுத்தணும்ல, எனக்கு வயல்ல இறங்கி களை பறிச்சு நாத்து நட்டு நெல் விதைச்சு நெல் அறுவடை பண்ணி நான் திங்கிறதுக்கு அரிசி தரணும்ல. யார் இந்த வேலையை செய்வா? என் வீட்டு வயல்ல வந்து வேலை செய்யணும், என் வீட்டு வயல்ல வந்து வேலை செய்யடா. ஏன்னா அவனு தான் 10 கோடிக்கு அதிபதி. வயல்ல வேலை செய்ய ஆள் இருக்காது, துணி தைக்க ஆள் இருக்காது, உணவு சமைக்க ஆள் இருக்காது, வீடு கட்ட ஆள் இருக்காது. பணக்காரன் மட்டும் இருந்தா வேலை எப்படிப்பா நடக்கும்? ஒருத்தன் பணக்காரனா, ஒருத்தன் ஏழை, அப்பதான் உலகம் இயங்கும். அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுத்தானோ அதை விட வேறொன்றை இவனுக்கு கொடுத்திருப்பான். அவனுக்கு பணம் இருக்கிறது நினைக்கிறீர்கள், ஆனால் இவனுக்கு மகிழ்ச்சி இருக்குமே, ஆரோக்கியம் இருக்குமே, அழகு இருக்கிறது என்று நினைப்பீர்கள். அவர் எவ்வளவு கலரா இருக்காரு பாரு. பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களை குறை சொல்லி ஆகணும். பெண்ணு பார்க்கும் பொழுது பெண்கள் கூட, ஏன்னா பெண்கள் தள்ளிவிடக்கூடிய கட்டாயத்தில் சமூக அமைப்பு இருக்கிறதுனால பெண்களுக்கு வச்சிருக்கிற குவாலிபிகேஷன் கம்மி. மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பார்த்துட்டு சரி கட்டி கொடுப்பான்வான். ஆனா மாப்பிள்ளை பெண்ணை தேடுறாரு எப்படி? இவர் கொஞ்சம் கலரா இருந்துடக்கூடாது, அப்படியே சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஆஸ்பத்திரியில் நோயாளி படுத்து கிடப்பாள், அவளுக்கு தான் ரத்தம் வரும் சுண்டுனா. சொல்லுவாங்க செக்கச்சதேர்னு, செக்கச்சதேர்னு ஒருத்தைய கட்டிட்டு வந்தப்பா, ஒருத்தர் கண்ணங்கரேன்னு ஒருத்தர் கட்டிட்டு வந்தாருப்பா. நீ அழகுன்னு பார்த்த, இந்த கருப்புல ஆரோக்கியம் இருக்குமே, அதை யோசிக்க மறந்துட்டிய. அழகு என்ற கோணத்தில் அவளை கட்டியவன் திருப்தி அடையட்டும், ஆரோக்கியம் என்ற கோணத்தில் இவளை கட்டியவன் திருப்தி அடையட்டும். நெசமா உண்மையில கலர் அடிப்படையில் நீங்க சொல்றதா இருந்தா குவாலிட்டியான கலர் என்ன கலர் தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில கலர் பெரிய பஞ்சாயத்து தானங்க. போட்டோ கொண்டா எதுக்கு, என்ன கலர்னு பார்க்கத்தானே. கலர்ல குவாலிட்டியான கலர் என்ன தெரியுமா? சயின்டிபிக்கா சொல்றதா இருந்தா சிகப்பு வெள்ளை எல்லாம் குவாலிட்டியே கிடையாது, தரம் குறைஞ்ச லெதர். இந்த லெதர் இருக்குல்ல, நல்ல பியூர் ஒயிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், ரொம்ப லோ லெவல் லெதர்னு அர்த்தம். அந்த ஸ்கின் லோ லெவல் ஸ்கின். பாருங்களேன், வெள்ளாட்டுக்காரனே ஐரோப்பா அமெரிக்கா வெள்ளைக்காரன் பூரா என்ன பண்றான்? பூரா உடம்புல நோய் வந்து அந்த விட்டமின் இல்லை, இந்த விட்டமின் இல்லை, அதுக்கு என்னப்பா பண்ணணும்? எல்லாத்தையும் கழட்டி போட்டு சூரியன் நோக்கி கிடக்கணும். கிடக்கிறானா இல்லையா? சன் பாத் கடற்கரையில் போய் பாருங்க. நம்மள எத்தனை பேர் நம்ம வெயிலுக்கு போனோம்னா ஐயோ வெயில் வெயிலுங்கிறோம், சூடு தாங்க முடியல வீட்டுக்கு போவோங்கிறோம். ஒரு நாள் மாநாடு நடத்துறதுக்கு ஒரு 100 கூடாரம் அடிக்கிறோம். எதுக்கு? வெயில உட்காந்துருவோமே, வெயில் அடிப்போமே. அவன் வெயில்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு ட்ரௌசரை கழட்டி போட்டுட்டு கையை காலை வச்சுட்டு ஆணு காலையில சாயங்காலம் வரைக்கும் வெயில கிடக்கும். ஏன்? டாக்டர் சொல்லிவிட்டாரு, உன் தோல் வெள்ளத்தோல்றா, வெள்ளத்தோல்ல நிறைய அந்த விட்டமின் சி மாதிரியான பொருட்களை இழுத்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இல்லப்பா, அதனால சூரியன்ல இருக்குது, சூரிய வெளிச்சத்துல போய் நல்லா படுத்து அந்த சக்தியை வாங்கிக்க, அப்பதான் ஆரோக்கியமா இருப்ப. அவன் படுத்து உருள்றான். இவன் கருப்பன் எடுத்துக்கங்க, கருப்பனுக்கு ஆல்ரெடி எல்லாம் பெர்ஃபெக்ட், இந்த ஸ்கின் சூப்பர் ஸ்கின்ப்பா, ஓ ஓடு. இப்ப என்ன நினைக்கணும்? சிவப்பு சிவப்புன்னு தேடுனிய, சிகப்பிலே அழகு என்ற கோணத்தில் உனக்கு சிறப்பு, அதற்காக கருப்பு இழுக்கா? அவமரியாதையா? அசிங்கமா? தேவையில்லாததா? அதிலே ஒன்று மைனஸ், இதுல ஒன்று பிளஸ், இதுல ஒன்று பிளஸ், அதுல ஒன்று மைனஸ். இதுல அழகு குறைவு ஆரோக்கியம் கூட, அதுல ஆரோக்கியம் குறைவு அழகு கூட. அவன் லெவலுக்கு சந்தோஷப்பட்டு போ. அழகா இருக்குல்ல, அழகா உள்ளவன் அழகை பாரு, ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியத்தை பாரு. இருக்கிறத பார்க்காம கருப்பானவர்களை திருமணம் செய்தவர்கள் சிவப்பானவர்களே தேடுவது. நல்ல அளவுள்ளவர்களை திருமணம் முடித்து விட்டு ஆரோக்கியமே இல்லையே, சம்பாதிக்கிற காசை பூரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொட்டுறமே, நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? இருப்பதை நினைத்து பாருங்களேன். மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அடிப்படை உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ, என்ன வாழ்க்கையை தந்திருக்கிறானோ அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று இருப்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் மகிழ்ச்சி தானாக வரும். இல்லாததை தேடி பார்த்தால் தானாக மகிழ்ச்சி தொலைந்து போகும். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றீங்க, நல்ல ஹோட்டல், சாப்பிட போறீங்க, சாப்பிட்டுட்டு வெளியே வர்றீங்க,
எப்படி வரணும், ஒரு மனுஷன் எப்படி வரணும்? சாப்பிட்டுட்டு வெளியில வர்றவன் சாப்பிட்ட சாப்பாடு நினைச்சுக்கிட்டே வரணும். சூப்பரா ஒரு கொத்து புரோட்டா வச்சாயா, நெய் கீயெல்லாம் போட்டு அடிச்சு தூள் பரட்டி தந்தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த உப்பு உரப்பு மிளகுத்தப்படி கொச்சிக்காப்பு எல்லாத்தையும் போட்டு ஐயா நம்ம கோக்கியர்றாயா, கோக்கியர்னா சமைக்காரு, அவர் தூள் கிளப்பிட்டாரா சூப்பர்ரா இப்படின்னு என்னத்தை சாப்பிட்டானோ அதை நினைச்சிட்டு வந்தோம்னா 2 நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். நல்ல சாப்பாடுப்பா. போனோம் அன்னைக்கு மாநாட்டுக்கு சிலாபத்துக்கு போகும்போது 15 ரூபா வாங்கினாலும் கொடுத்தாங்கப்பா நல்ல சாப்பாடு. என்னத்தை தின்னமோ அதை நினைச்சா சந்தோஷம். கடையில் போய் பார்க்குறோம், சாப்பிட உட்கார்ந்தோம், சாப்பிட்டு வெளியே வந்தோம். சாப்பிட உட்கார்ந்த ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்கும்? நம்ம சாப்பிட சாப்பாடு மட்டுமா இருக்கும்? அது மாதிரி 100 வெரைட்டி வச்சிருப்போம். நம்ம 100ஐயும் நின்றுப்போமா? ஒன்னே ஒன்று தான் நின்றுப்போம். ஒரு புரோட்டாவை தின்னோம்னா திங்காத சப்பாத்தி இருக்கும், திங்காத நாணி இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், பீஃப் இருக்கும், இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் இருக்கும். 99 ஐட்டம் தின்றுக்க மாட்டோம், ஒரே ஒரு ஐட்டம் தான் தின்றுப்போம். வெளியில வரும்போது ஐயோ அந்த சிக்கனை திங்கலையே, அந்த மட்டனை திங்காம போயிட்டனே, அந்த ஆட்டுக்கால் சூப்பை குடிக்கலையே, அந்த ஃப்ரைட் ரைஸை திங்கலையே, இந்த ஊறுகாயை தொட்டு பார்க்கலையே, காலம் பூரா புலம்பியே சாவுனி. ஏன்னா தின்னவே நினைச்சிட்டு வாங்க சந்தோஷமா, நான் தின்னப்பா நல்லா இருந்துச்சுப்பா. இருக்கிறத என்னைக்குமே நினைக்கிறது இல்லை, இல்லாததே தேடு. குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைக்கு அடிப்படைகளில் ஒன்று, என் கணவனிடத்தில் என்ன இருக்கிறது, என் மனைவி இடத்தில் என்ன இருக்கிறது. என் கணவன் பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு கொண்டு செல்கிறானே. என்ன ஒரு நாள் சுடு சொல்லு பேசினது இல்லையே, என் வீட்டுக்கு வந்தா எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, விடுமுறை நாள்ல என்ன கூட்டிட்டு போறாரு, சைக்கிள்ல தூக்கி வச்சுட்டு கடற்கரையை அறுத்துறாரு. அதை நினைச்சு பாருங்க. அதை விட்டுவிட்டு இல்லாததையே தேடிக்கொண்டிருந்தால், ஒரு அருமையான வரலாற்று செய்தி, இருப்பதை நினைத்தால் மனித வாழ்க்கை எந்த அளவிற்கு மகத்துவம் பெறும் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி மக்களை எல்லாம் காட்டுல கொண்டு விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு போனாங்க, நிறைய நடந்துச்சு. பிள்ளை அறுக்க போனாங்க, காபத்துல்லாவை கெட்ட போனாங்க, அப்படி எல்லாம் காலம் ஓடி ரொம்ப காலத்துக்கு பிறகு திரும்ப போறாங்க. இஸ்மாயில் நபி கல்யாணம்லாம் முடிச்சு செட்டில் ஆயிட்டாங்க. வீட்டில் போய் இஸ்மாயில் நபி வீட்டில் போய் கேட்குறாங்க, ஏமா இஸ்மாயில் இருக்காங்களா? அந்த வீட்டில் இருக்க வீட்டம்மாவுக்கு பொஞ்சாதிக்கு தெரியாது, இப்ராஹிம் நபியே தெரியாது, வெளியூர்ல இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய கணவருடைய தந்தை என்பது தெரியாது. வந்தவுடனே இல்லையே அவங்க வேட்டைக்கு போயிருக்கா. அப்படியா, எப்படி இருக்கிய, அவங்க வாழ்க்கைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்த வாழ்க்கை, வாழ்க்கையா வாழ்க்கை, செத்த வாழ்க்கை, ஒன்றும் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்படியா, என்னம்மா சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றிய, என்னத்தை சாப்பிடுதுங்கிறியா? ஏதோ போறா, வேட்டைக்கு போறா, போயிட்டு ஒரு கோழியை கொண்டு வருவா, ஒரு ஆட்டை கொண்டு வருவா, புறா கொண்டு வருவா, அதை சுட்டு தின்னுட்டு கிடக்க தண்ணியை குடிச்சு விட்டு வெந்ததை திம்மோ வீதி வந்தா சாவம்னு ஏதோ காலம் ஓடுதுங்க. புலம்புன்னு புலம்பி தள்ளிடுச்சு அந்த அம்மா. இப்ராஹிம் நபிக்கு தாங்கலை. என்னடா இந்த பொம்பளை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மாதிரி இல்லையே, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கணுமே, அதை விட்டு சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு புலம்புத சொல்லிவிட்டு உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்கம்மா, சரி நான் கிளம்புறேன், உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை மாத்த சொன்னேன்னு சொல்லிரு. போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. சாயங்காலம் போல இஸ்மாயில் நபி வந்தா, வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது காலைல ஒரு பெரியவர் வந்தாரு, விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. சொன்னா ஆள் அடையாளத்தை எல்லாம் வச்சு இஸ்மாயில் நபி கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வாப்பா தான் வந்திருக்கிறாங்க. அப்படியா, வந்து என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு வாசப்படி சரியில்லையாங்க, மாத்தணுமா. உடனே இஸ்மாயில் நபி சொன்னாங்க, அம்மனி வீட்டுக்கு வாசப்படின்னு சொன்னது வீட்டில் உள்ள வாசப்படி இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க ஒன்னதான் சொல்லியிருக்காங்க. போ, எங்க ஊர் பாஷையில நீ வீடு வாசப்படினா வீட்டு பொஞ்சாதின்னு அர்த்தம், வீட்டுக்கு அரின்னு அர்த்தம். நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு எங்க பாப்பா சொல்லிட்டாங்க, அதனால உனக்கு ஒரு சலாம் போடுறேன், கிளம்பு வீட்டுக்குன்னு பத்தி விட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சு, திரும்ப வர்றாங்க, வேறொரு திருமணத்தை செஞ்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து கேட்கறாங்க, ஆள் இல்லை, இஸ்மாயில் எங்க வேட்டைக்கு போயிருக்கா. அப்படியா, அவங்க வாழ்க்கைலாம் எப்படிமா போகுது? எங்களுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை ரொம்ப சூப்பரா பரக்கத்தா வச்சிருக்கான். அப்படியா, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவிய? போறாங்கல்ல வெளியே வேட்டைக்கு, போயிட்டு கொண்டு வருவாங்கல்ல நைட்டு சாப்பாடு, ஏதாவது இறைச்சி கொண்டு வருவாங்க, அதை பொறிச்சு கிடிச்சு சாப்பிடுவோம், பக்கத்துல சம்சம் தண்ணி வேற இருக்குது, அள்ளி அள்ளி குடிச்சுக்குவோம், இதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? சந்தோஷமா இருக்குமே. இப்ராஹிம் நபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. திருப்தி என்றால் இதுவல்லவா திருப்தி?
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த பெண்ணிடத்திலே, இஸ்மாயில் நபியுடைய மனைவி இடத்திலே திருப்தி அடைவதற்கு என்ன இருந்தது? மகிழ்ச்சிக்குரிய உணவு விஷயத்தில் திருப்திப்படுகிற உணவு இருந்ததா? என்ன உணவு? இன்னைக்கு நம்ம சாப்பிடுற மாதிரியா? நம்ம என்னங்க சாப்பிடுறோம்? ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு காலை சாப்பாடுல ஒரு 25 வெரைட்டி, மதிய சாப்பாடுல ஒரு 45 வெரைட்டி, நைட்டு சாப்பாடுல ஒரு 85 வெரைட்டி. எத்தனை வெரைட்டி? ஒரு நாள் இடியாப்பம், அடுத்த நாள் இடியாப்பம் வந்துடக்கூடாது, வீட்டில் அவர் சிங்கம் ஆயிடுவார். நேற்று தின்னதே இன்னைக்கா? மறுநாள் புட்டு, 3ஆம் நாள் ஆப்பம், அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் வேற இடவாது மாத்தி மாத்தி அவிச்சு கொட்டணும். இப்படி மாத்தி மாத்தி கொட்டியும் ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரே வீட்டில் தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு, வா ஒரு நாள் வெளியே போய் ஹோட்டல்ல தின்ட்டு வந்துருவோம். என்ன அறுத்த நாக்கோ தெரியாது, போடுறதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள இத்தனைய தின்னுட்டும் சாப்பிடுறதே சாப்பிடுறோமே, திங்கிறதே திங்கிறோமே. இத்தனை தின்றுக்கலப்பா, அதைத்தானப்பா போன மாசம் தின்ன, போன மாசம் தின்ன இந்த மாசம் தின்னா தின்னதே திங்கிறாராம். அந்த அம்மா ஒரே ஒரு வெரைட்டி தானேங்க, வெரைட்டி கூட சொல்ல முடியாதுங்க, இறைச்சி மட்டும்தானே. இன்னைக்கு கூட இறைச்சின்னா ஒரு கோழிக்கறி இருக்குன்னு வச்சுக்கோமே, கோழி இறைச்சி இருந்துச்சுன்னா அதை 10 வெரைட்டி செய்ய முடியும். அதை பெப்பரில் பரட்டினா அது பெப்பர் ஃப்ரைன்றோம், அது வேற என்ன தேவையில் பரட்டினா மசாலா என்ன தேவையில் போட்டுருவோம். ஒரு சிக்கனை எடுத்து 9 கறி செய்ய முடியும். அன்னைக்கு கோழி வந்துச்சா, ஆடு வந்துச்சா, நெருப்புல போட்டு சுட்டு திங்க, இவ்வளவுதான். ஒரே ஒரு இறைச்சி இருக்கிறது, அதை சுட்டு திங்கக்கூடிய உணவு இருக்கிறது, அதுபோக தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் ஒரு உணவு பட்டத்தில் சேர்க்க முடியாது, சாப்பிட்டு குடிக்கிறது தானே தண்ணி, சாப்பாட்டோடு சேர்ந்தா தண்ணி. ஒரே ஒரு இறைச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் நன்றாக இருக்கிறோமே, மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறோமே என்று இஸ்மாயில் நபியுடைய மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு